ஓகே. ஸோ இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பார்ட்டிஷன். ஸோ இது இண்டெக்ஸ் எந்த அளவுக்கு நம்ம பார்த்தோமோ, எந்த அளவுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் சொன்னனோ, அந்த அளவுக்கு இந்த பார்ட்டிஷன் அப்படிங்கிறதும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் தான். ஓகே. ஸோ நெறைய நீங்க வந்து சீக்வல் வீடியோஸ் எல்லாம் நெறைய இன்டர்நெட்ல பார்த்திருப்பீங்க. ஸோ நெறைய இடத்துல வந்து இந்த இண்டெக்ஸ், பார்ட்டிஷன், இந்த விண்டோ ஃபங்ஷன் எல்லாம் கவரே பண்ண மாட்டாங்க. பட் அதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப ஆக்சுவலா முக்கியம். அது எப்படி ஒர்க் ஆகுது? அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக்கே நெறைய பேரு ஈவன் பெய்டு கோர்ஸ்லயே போடுறது கிடையாது. ஓகே. ஸோ ஃபைன். ஸோ நம்ம இப்ப பார்ட்டிஷன் பார்க்கலாம். அண்ட் தென் பார்ட்டிஷனுக்கும் இண்டெக்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் டாபிக் வீடியோ மட்டும் கொஞ்சம் லென்த்தா போகும். ஸ்டே டியூன். ஃபைன். ஸோ நான் போர் அடிக்காம கொண்டு போறேன் உங்களுக்கு. ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னோட இந்த டைரக்டரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த டைரக்டரியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 டிரைவ் இருக்கு. சி டிரைவ் 1, டி டிரைவ் 1ன்னு 2 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஏன் நான் இப்படி பிரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில சில வந்து இன்ஸ்டலேஷன் ஃபைல்ஸு, அதே மாதிரி அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதில இருக்கும். டி டிரைவ்ல வந்து மூவிஸு, சாங்ஸு இதெல்லாமே டி டிரைவ்ல இருக்கும். என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஃபுல்லா இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் சில இருக்கும். இப்ப நான் அந்த மாதிரி 2ஆ பிரிச்சு வைக்கிறதோட ரீசன் என்ன அப்படின்னா, இது ஒரே டிரைவா இருக்கிறத 2ஆ நான் பிரிச்சிருக்கேன். ஸோ இப்ப நான் டக்குனு வந்து என்னோட ஃபோல்டர் எக்ஸ்ப்ளோரர நான் ஓப்பன் பண்ண உடனே, ஓகே மூவிஸா? டி போலாம். ரைட். ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா, சில போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டில போகணும்னு இல்ல. எனக்கு தெரியும் டில தான் மூவிஸ் இருக்குன்னு. அப்போ இங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 952 ஜிபி அதுல வந்து லைக் 269 ஜிபி தான் ஃப்ரீ. அதாவது 952 ஜிபி இருக்கிற ஒரு டிரைவ நான் சர்ச்சே பண்ண தேவையில்ல. அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ணிட்டு நான் இதுக்கு போயிடுறேன். இந்த டிரைவுக்குள்ள மட்டும் என் மூவிஸ நான் தேட போறேன். அப்போ நீங்க ஒரு பெரிய பார்ட் ஆஃப் டேட்டாவ கம்ப்ளீட்டா ஸ்கிப்பே பண்ணிடுறீங்க. ரைட். அப்போ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்? நீங்க தேடுறது டில தான் இருக்குன்னா எதுக்கு சிய படிக்கணும்? ரைட். ஸோ அதுதான் பார்ட்டிஷன். ஸோ நீங்க பார்ட்டிஷன் பிரிச்சு வைக்கிறதோட யூஸே அதுதான். ரைட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஒரு விஷயம் இந்த 2 டப்பாலாம் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். இல்லையா? ஸோ இந்த 2 டப்பால எனக்கு வந்து நான் தேடுற ஐட்டம் எதுல இருக்கு? பிங்க்ல தான் இருக்கு அப்படின்னா நான் கிரீன் எடுக்கவே வேணாமே. நான் பிங்க்க எடுத்துருவேன் இல்லையா? ஸோ ஒரு பெரிய சங்க்க வந்து நீங்க வந்து ரெடியூஸ் பண்ணிடுறீங்க. இதுக்குள்ள மட்டும் தான் நீங்க வந்து தேட போறீங்க. ரைட். ஸோ இதுதான் வந்து பார்ட்டிஷன். ரைட். ஸோ பார்ட்டிஷன் பண்றது அப்படின்னு சொல்றது தான். இல்லையா? இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து நெறைய டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர், சென்னைன்னு. இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டையும் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஒவ்வொரு சிட்டியும் ஒரு பார்ட்டிஷன் பண்ணி வச்சிரலாம். இப்ப நான் வந்து வேர் சிட்டி ஈக்குவல் டூ கோயம்புத்தூர்ன்னு போட்டேன்னா, எனக்கு அங்க மட்டும் தான் போகும். மித்த எந்த சிட்டியும் வந்து அதுல இருக்கிற டேட்டாவ எடுக்கணுங்கிற தேவையில்ல. எல்லா சிட்டியும் ஸ்கிப் பண்ணிட்டு ஜஸ்ட் கோயம்புத்தூருக்கு மட்டும் போகும். ரைட். ஸோ அப்ப நான் வந்து ஒரு ஒரு சங்க் ஆஃப் ஒரு ஒரு பார்ட்டிஷன்ஸே நான் வந்து ஒரு சங்க் ஆஃப் ஒரு டேட்டாவையே நான் வந்து சர்ச் பண்றதுல இருந்தே தூக்கிடுறேன். ஸோ இந்த பார்ட்டிஷன் பிசிக்கலா, லாஜிக்கலான்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் பிசிக்கல். உங்க டேபிள் உங்க ஒரு கஸ்டமர்னு ஒரு டேபிள் இருக்குன்னா, அதுக்குள்ள ஒரு 10,00,000 ரெக்கார்ட் இருக்குன்னா, அந்த 10,00,000 ரெக்கார்டுமே பிசிக்கலா பார்ட்டிஷன்ஸா பிரிஞ்சிரும். நீங்க எதை வச்சு பார்ட்டிஷன் பண்றீங்கங்கறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். இப்ப அந்த டேபிள்ல ஒரு 10 காலம் இருக்கும். எந்த காலம் வச்சு பார்ட்டிஷன் பண்றது? இப்ப நெறைய பேர் ஜெனரலா எப்படி பண்ணுவாங்க? ரியல் டைம்ல நீங்க நெறைய பார்ட்டிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னாவே, டேட் இல்ல இயர வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அதாவது 2022 எல்லாம் ஒரு பார்ட்டிஷன். அகைன் வந்து 2021, 2022, 2023 அப்படின்னு சொல்லி பார்ட்டிஷன் பிரிச்சிருப்பாங்க. இது எல்லாமே பிசிக்கலா உங்க டேட்டா வந்து டேட்டாபேஸ்ல பிசிக்கலா பிரிஞ்சு உட்காந்துருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து தேடும்போது இப்போ எனக்கு 2020 ரெக்கார்ட் தான் வேணும்னா, மித்த எந்த இயர்ஸையும் நான் ரீட் பண்ண தேவையில்ல. எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னா, அதுவும் இண்டெக்ஸுக்கும் இந்த மாதிரி தானே ஏதோ ஒன்று சொன்னீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இண்டெக்ஸுக்கான டிஃபரன்ஸை நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராக்டிக்கல் போகலாம். ஸோ பார்ட்டிஷன்ஸ்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டேட்டாபேஸ்லயும் பார்ட்டிஷன்ஸ்னா இதுல இத்தனை டைப்ஸ் இருக்கு, அத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. MySQL பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 3 டைப் இருக்கு. ஒன்று வந்து ரேஞ்ச் பார்ட்டிஷன், ஒன்று லிஸ்ட் பார்ட்டிஷன், இன்னொன்று ஹேஷ் பார்ட்டிஷன் சொல்லிட்டு 3 வகை தான் இருக்கு. அதில் இப்போ நம்ம வந்து ரேஞ்ச் பார்ட்டிஷனை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன்னா, லைக் ஐ ஜஸ்ட் கிரியேட் அ டேபிள். நீங்க டேபிள் கிரியேட் பண்ணும் பொழுதே நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, அந்த பார்ட்டிஷன் இன்ஃபர்மேஷனை குடுத்து தான் பண்ணணும். ஸோ நம்ம எப்பவும் போல ட்ராப் டேபிள் இஃப் எக்ஸிஸ்ட் அத போட்டுக்கலாம். ஆர்டர்ங்கிற டேபிள நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த கிரியேட் டேபிள பாருங்க. இங்க ஆஸ் யூசுவல் நீங்க உங்க காலம்ஸ் எல்லாம் குடுத்துறீங்க. அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் பை அப்படின்னு ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி ரேஞ்ச்னு மென்ஷன் பண்றீங்க. நான் சொன்னேன் இல்லையா, ரேஞ்ச்னு ஒரு பார்ட்டிஷன் டைப் இருக்குன்னு. இயர் ஆஃப் ஆர்டர் டேட். இந்த ஆர்டர் டேட்ல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, DDMMYYன்னு இருக்கும். நான் அதுக்கு ஒரு சாம்பிளும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆர்டர் டேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க நம்ம எப்படி குடுக்க போறோம்னா, இந்த மாதிரி இருக்கும். இங்க பாருங்க 2019-05-10ன்னு. ஸோ ஜென்ரலா இயர் ஆஃப் நம்ம இன்னும் டேட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கல. நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். பட் இப்போ நான் சொல்றேன், நீங்க இயர் ஆஃப் ஆர்டர் டேட்ன்னு குடுத்தீங்கன்னா, அதுல இருந்த இயரை மட்டும் அது எடுத்துரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒன்றும் பார்ட்டிஷனோட லாஜிக்லாம் கிடையாது. இயர்ங்கிறது டேட் டைம் ஃபங்க்ஷன்ல கான்செப்ட்ல வரக்கூடிய ஒரு டாபிக் தான். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, ரேஞ்ச் வந்து இயர் மேல தான் நடக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து 1, 2, 3, 4, 5 பார்ட்டிஷனா பிரிக்கிறேன். அதுக்கான வேல்யூஸையும் கொடுக்குறேன். அதாவது
பி பிஃபோர் 2020ன்னு ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். வேல்யூஸ் லெஸ் தென் 2020 2020க்கும் கீழே இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இந்த பார்ட்டிஷனுக்குள்ளே போய் விழுந்துடணும். அப்புறம் 2020னா எனக்கு வந்து இதில் அதாவது லெஸ் தென் 21ன்னு போட்டு 2020ல ஸ்டோர் ஆகணும். லெஸ் தென் 22ன்னு போட்டுட்டு 21 பார்ட்டிஷன். லெஸ் தென் 22னாவே 2021ஓட ரெக்கார்டு தான். அப்புறம் 2023 ஃபார் 2022. இப்போ இந்த 2022க்கு அப்புறம் வரக்கூடிய 2023 2024 2025 எல்லாமே பி ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர் பார்ட்டிஷன்ல போய் இருக்கும். ஆனா எல்லாம் இனிமேல் வரக்கூடிய எல்லா இயரும் அதில் தான் போயிருக்கும். ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது என்ன ஒரு கேள்வி உங்களுக்கு வரணும்னா, சரி நான் 2020 சர்ச் பண்ணும்பொழுது 2020 மட்டும் சர்ச் ஆகும், 2021 சர்ச் பண்ணும்பொழுது 2021 மட்டும் சர்ச் ஆகும். ஆனால் இப்போ நான் 2024 சர்ச் பண்ணுறேன்னா அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க பி ஃபியூச்சரில் போய் விழுகும் அப்படின்னு. அப்போ அதுலேயே தானே 2025 இருக்கும், 2023 இருக்கும், 2024 இருக்கும். அப்போ மட்டும் ஃபுல்லாக அது படிக்காதானே? படிக்கத்தான் செய்யும். டைனமிக் பார்ட்டிஷன்ற ஒரு விஷயம் இருக்குது. இது MySQLல கிடையாது, ஹைவில் இருக்குது. நீங்கள் வந்து அடுத்து என்னோட டேட்டா இன்ஜினியரிங் மாஸ்டர் கோர்ஸில் ஹைவ் எல்லாம் பார்ப்பீங்க. ஸோ ஹைவ் வீடியோஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆர்டராக போகும்போது ஹைவும் பார்ப்பீங்க. ஸோ இந்த ஹைவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிபியில் இருக்குது. ஓகே, ஹைவ்லையும் இருக்குது, பட் அதர் தென் தட் நிறையா அதர் டேட்டா பேசஸ்லையும் இருக்குது. பட் MySQL இல்லை. இது என்னென்னா, நான் இந்த மாதிரி எல்லாம் இங்கே போடணுங்கிற அவசியமே கிடையாது. நான் ஜஸ்ட்டு பார்ட்டிஷன் பை ஆர்டர் டேட்டு, இயர் ஆஃப் ஆர்டர் டேட்டுன்னு போட்டுட்டேன்னா டைனமிக்காக அதுவாகவே 2020ன்னு ஒரு புது ரெக்கார்டு அன்றைக்கி தான் வந்து விழுது. ஜனவரி 1 2020னா அதுக்கு ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிடும் 2020ல். அடுத்த 12 மாதத்துக்கு 2020ல் போட்டுரும். அடுத்து 2021 வருதுன்னா 2021க்கு ஆட்டோமேட்டிக்காக புது பார்ட்டிஷன் கிரியேட் ஆயிரும். இதுதான் டைனமிக்னு சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல இதை நான் மேனுவலாக தான் பண்ணணும். ஸோ இப்போ புதுசாக இதில் ஒரு பார்ட்டிஷன் நான் போய் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2022க்கு பண்ணியிருக்கேன். அடுத்து 2023க்கு பண்ணணும்னா நான் இதில் போயிட்டு ஆல்டர் டேபிள் ஆட் பார்ட்டிஷன் ஒரு கமாண்ட் இருக்குது, அதை கொடுத்து தான் நான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நான் அதையும் காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்டர் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நம்ம வந்து இதில் வந்து நமக்கு அந்த பர்டிகுலர் ஆப்ஷனே கிடையாது. ஜஸ்ட் அ மினிட், லெட் மீ ஷோ யூ த கமாண்ட். ஓகே, ஸோ இப்போ இது அடுத்த கமாண்ட். ஸோ ஆல்டர் டேபிள் ஆர்டர் ஆட் பார்ட்டிஷன் 24ன்னு போட்டுட்டு தான் நம்ம போட முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இயர் முடிய போகுதுன்னா நீங்கள் வந்து ஒரு ஆல்டர் வந்து இதில் பண்ணி தான் ஆகணும் MySQL பொறுத்த வரைக்கும். பட் நிறைய அதர் டிபிலலாம் வந்துட்டு வி ஹேவ் டைனமிக் பார்ட்டிஷன். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் எந்த ஒரு டிபி இல்லை குவரி இன்ஜின்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னாலும் நீங்கள் வந்து இதில் பார்ட்டிஷன்ஸ் இருக்கா, இருந்ததுன்னா எத்தனை டைப்ஸ் இருக்குது, இதில் எப்படி டைனமிக் பார்ட்டிஷன் இருக்கா இல்லை ஸ்டாட்டிக் மட்டும்தான் இருக்கா. இப்போ இதுதான் ஸ்டாட்டிக் பார்ட்டிஷன். டைனமிக்னா ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிறது. அதெல்லாம் இருந்ததுன்னா அதில் என்னென்ன டைப்ஸ்ன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ரைட்? ஸோ பார்ட்டிஷன் ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவீங்க இல்லையா? ஸோ இப்போ எனக்கு வந்து நான் MySQL வந்தப்போ நான் இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்டேன். ஏன் கேட்டேன்? ஏன்னா அந்த கேள்வியெல்லாம் எனக்கு கேட்கணுங்கிறது தெரிஞ்சுது. எதனால தெரிஞ்சுது? ஏன்னா எனக்கு ஆல்ரெடி பார்ட்டிஷன்னா என்னன்னு தெரியும். அப்போ நீங்கள் புதுசாக படிக்க வர்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்ட்டிஷனே வந்து தெரியறதில்ல. ரைட்? ஈவன் நான் சொன்ன மாதிரி பெய்டு கோர்சஸ்லேயே அது நிறைய பேர் சொல்லி கொடுக்கறதில்ல. ரைட், ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டேபிளை கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மேஜிக் கமாண்ட் செல் நாட் ஃபன். ஓகே, இதை ரெண்டும் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இந்த டேட்டை நான் அப்பயே போட்டிருந்தேன், அதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இதை நம்ம ரன் பண்ணுவோமா? ஓகே, ஸோ ஓகே, இப்போ நமக்கு வந்து எரர் வருது. பிரைமரி கீ மஸ்ட் இன்க்ளூட் ஆல் காலம்ஸ் இன் த டேபிள்ஸ் பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ நம்ம என்னன்னா இங்கே வந்து நான் பிரைமரி கீயை வந்து ஆர்டர் ஐடிக்கு தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆர்டர் டேட்டுக்கு வந்து நான் வந்து கொடுக்கல. ஸோ அது என்ன சொல்லுதுன்னா பார்ட்டிஷன் காலமில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து பிரைமரி கீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போது நான் பிரைமரி கீ போட்டுட்டு ஆர்டர் ஐடி ஆர்டர் டேட்டும் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பிரைமரி கீயை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணிக்கிறேன். ஃபைன், எனக்கு வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து இன்சர்ட்ஸ் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, ஸோ நான் இன்சர்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். லெட் மீ ஜஸ்ட் டேக் த இன்சர்ட்ஸ் ஃபார் யூ. ஓகே, ஸோ இப்போ வந்து இன்சர்ட்ஸ். ஓகே, இதை ரன் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ இப்போ வந்து ரன் ஆயிடுச்சு. இதில் இது பார்த்தீங்கன்னா 2025 வந்து ஃபியூச்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து SQL select star from orders. ஓகே, ஃபைன். ஸோ எனக்கு வந்து 6 ரெக்கார்ட் வருது. பட் இது வந்து ஃபிசிக்கலாக இப்போ கீழே பார்ட்டிஷன் ஆயிருக்கு. எத்தனை பார்ட்டிஷனாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பார்ட்டிஷனாக ஃபிசிக்கலாக வந்து கீழே ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிஷன்ஸை வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னா நீங்கள் அதை கண்டிஷனில் யூஸ் பண்ணி பார்க்கணும். எதர் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணணும் இல்லை ஜாயின்ஸில் யூஸ் பண்ணணும். பார்ட்டிஷன் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது எப்படி தெரியுங்களா கேட்பாங்க? பார்ட்டிஷன் ப்ரூனிங் ஆகுதான்னு கேட்பாங்க.
ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்குறாங்கன்னாவே பார்ட்டிஷன் நிஜமாவே வேலை செஞ்சதா? அப்போ நீங்கள் வந்து இப்போ வேலை செய்யல. இப்போ எனக்கு வேலை செய்யல. பிகாஸ் நீங்கள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கீங்க. இது ஃபுல் ஸ்கேன் தான் பண்ணும். பட் நீங்கள் எதில் இருக்கிற டேட்டா மட்டும் வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணணும். ஓகே, நீங்கள் அப்போ பண்ணீங்கன்னா மட்டும்தான் ப்ரூன் ஆகுதுங்கிறது அர்த்தம். இப்போ நான் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆர்டர் வேர் கஸ்டமர் நேம்னு கொடுத்தேன்னு வைங்க. கஸ்டமர் நேமா பார்ட்டிஷனில் இருக்கு? இல்லை. அப்போ ப்ரூன் ஆகாது. ஸோ ப்ரூன் ஆகணும்னா நீங்கள் எது பார்ட்டிஷன் கீங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த டேபிளை வேறொருத்தங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து இது தெரியணும். எந்த காலம் வந்து பார்ட்டிஷன் காலமாக இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்போ தானே நான் வந்து அந்த காலமை வேர் கண்டிஷனில் யூஸ் பண்ண முடியும்னா அதுக்கு ஒரு query இருக்குது. ஸோ அந்த query தான் பார்த்தீங்கன்னா செலக்ட் பார்ட்டிஷன் நேம் மெத்தடு, நீங்கள் ஸ்டார் கூட போட்டுக்கலாம். இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா டாட் பார்ட்டிஷன் அப்படிங்கிறது மைசீக்வலோட டேபிள். அது வந்து ஒரு மெட்டா டேபிள் மாதிரி, மெட்டடேட்டா டேபிள் மாதிரி. ஸோ இதில் வந்து பார்ட்டிஷன் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ ஒரு டேபிளுக்கு நீங்கள் பார்ட்டிஷன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா எந்த காலமெல்லாம் அதில் பார்ட்டிஷன் காலமாக வச்சுருக்கீங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிடும். நீங்கள் ஜஸ்ட் ஸ்கீமாவில் வந்து உங்கள் டேட்டா பேஸ் நேமும் டேபிளில் நம்ம டேபிள் நேம் ஆர்டர்ஸ் போட்டு இதை ரன் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்களா? ஸோ நமக்கு வந்து ரேஞ்ச் பார்ட்டிஷன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இயர் ஆர்டர் டேட்டுன்னு போட்டிருக்கோம். அண்ட் தென் 1 2 3 4 5 பார்ட்டிஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகேவா? இது இல்லைன்னா நீங்கள் இன்னொன்று பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோ கிரியேட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஷோ கிரியேட் டேபிள் ஆர்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டேபிள், அதாவது நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, லைக் இந்த சின்டாக்ஸ் கிரியேட் பண்ணுற இந்த சின்டாக்ஸ் இருக்குல்ல, அந்த சின்டாக்ஸ் அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே கூட எடுத்து நீங்கள் வந்து வேற டேபிள் கிரியேட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு டேபிளோட அந்த சின்டாக்ஸ் அப்படியே வேணும், அந்த ஸ்கீமா டிடிஎல் அப்படியே வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷோ கிரியேட் டேபிள்னு போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு அது வந்துடும். ஸோ இதில் வந்து அது மோர் தென் ஒன் யூஸ் இருக்குது அப்படிங்கிறதான் சொல்ல வரேன். ஸோ இதை வந்து நான் திரும்ப ரீக்ரியேட் பண்ணணும், வேற நேம் போட்டு, பட் இதே ஸ்ட்ரக்சர் வேணும்னா ஷோ கிரியேட் டேபிள் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதில் ஏதாவது பார்ட்டிஷன் காலம்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா பார்ட்டிஷன் இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே இருக்குது, இயர் ஆஃப் ஆர்டர் டேட். ஸோ எதர் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஷோ கிரியேட்டபிள் ஆர்டர் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா இன்ஃபர்மேஷன் ஸ்கீமாங்கிற மைசீக்வலோட ஒரு மெட்டடேட்டா டேபிளை யூஸ் பண்ணியும் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, ஃபைன். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பார்ட்டிஷன் ப்ரூன் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஒரு கொரி எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுறது? சரி, இதே ஆர்டரில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆர்டர் வேர் இயர் ஆஃப் ஆர்டர் டேட் 2020 போட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வேர் கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து எப்படி ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணும்பொழுது நம்ம வந்து இயர் ஆஃப் டேட்டுன்னு இங்கே நம்ம கொடுத்தோமோ, இங்கே பாருங்க. ஸோ நம்ம டேபிள் கிரியேட் பண்ணும்பொழுது இயர் ஆஃப் ஆர்டர் டேட்டுன்னு கொடுத்தோமோ நீங்கள் அதே மாதிரி வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி 2020 மட்டும் கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு இது பார்ட்டிஷன் ப்ரூன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. பிகாஸ் நீங்கள் இந்த இயர் ஆஃப்ன்றதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ நான் அதுக்காக தான் அது போட்டிருந்தேன், அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் இப்படி கொடுக்கும்போது தான் என்ன ஆகும்னா பார்ட்டிஷன் வந்து ப்ரூன் ஆகும். ஸோ இப்போ இது ப்ரூன் ஆகுதா இல்லை ப்ரூன் ஆகலையாங்கிறது எப்படி நான் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸோ நம்ம வந்து அடுத்து வந்து ஒரு ஷெல் ஓப்பன் பண்ணிக்கலாம். சீக்வல். ஓகே, நம்ம எக்ஸ்பிளைன் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்பிளைன். ஸோ நம்ம வந்து எக்ஸ்பிளைன் ஃபார்மேட் ஈக்குவல் டு ஜேசான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா செலக்ட் ஆர்டர்ஸ் வேர் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆர்டர்ஸ் வேர் ஓகே வேர் நான் வந்து இயர் ஆஃப்னே கொடுக்குறேன். இயர் ஆஃப் ஆர்டர் அண்டர்ஸ்கோர் டேட்டு ஈக்குவல் டு 2021 அப்படின்னு நான் கொடுக்குறேனே. இப்போ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ஜேசான் வரும் இல்லையா. இப்போ இந்த ஜேசானில் பாருங்க பார்ட்டிஷன்ஸ் போட்டு எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணியிருக்கு, எல்லா பார்ட்டிஷனையும் போய் படிச்சிருக்கு. அப்போ இது ப்ரூனிங்கா? இது ப்ரூனிங்கே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த இயர் ஆஃப்னெல்லாம் போடாமல் ஜஸ்ட் ஆர்டர் டேட், அதில் நீங்கள் வந்து 2021 அந்த டேட் என்னவோ அது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன டேட் கொடுக்கலாம், 2021-01-01 அப்படின்னு நான் மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டேட்டில் வேல்யூ இருக்கான்னு பார்த்துக்கலாமா? ஸோ 2021 0720. ஓகே, 0720 தான் டேட்டா இருக்குது. ஸோ 0720. ஸோ இப்போ நான் இதை மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு இப்போ வந்து எல்லா பார்ட்டிஷன் இங்கே வருதா. இப்போ நான் இதை மட்டும் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2021 P2021 மட்டும்தான் போய் பார்த்துருக்கு, மீதி இருக்க பார்ட்டிஷன்ஸ் எதையுமே போய் பார்க்கல. இதுக்கு பேர் தான் ப்ரூனிங். ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் வந்து நம்ம வந்து இயர் ஆஃப் ஆர்டர் டேட்டுன்னு வச்சு தானே நம்ம பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணோம். அப்போ நம்ம வந்து போயிட்டு இயர் ஆஃப் ஆர்டர் டேட் ஈக்குவல் டுனா வேர் கண்டிஷனில் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அது தப்பு. நம்ம அப்படி கொடுக்கக்கூடாது. ஓகே, அந்த காலம் நேமை மட்டும்தான் நம்ம கொடுத்து டேட்டை வந்து நம்ம இது பண்ணணும். அதே மாதிரி இதில் ரேஞ்சு இதையே நீங்கள் ஜாயின்லையும் போட்டிங்கன்னா இது ஈஸியாக ப்ரூன் ஆகும். ஸோ ப்ரூன் ஆகுதா இல்லையாங்கிறது இப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே,
ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா லிஸ்ட் பார்ட்டிஷன் ஒன்று இருக்குது, அதை பார்க்கலாமா? ஓகே, ஸோ இப்போ லிஸ்ட் பார்ட்டிஷனுக்கு உங்களுக்கு நான் டிடிஎல் காமிக்கிறேன், அந்த கிரியேட் டேபிள் சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து லைக் ஐ ஹாவ் கிரியேட் டேபிள் 1 2 3 4 காலம், அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட், ஸோ லிஸ்ட்டுன்னு போட்டு டிபார்ட்மெண்ட்னு கொடுத்துருக்கேன். நம்ம ரேஞ்சுக்கு ரேஞ்சுன்னு போட்டோம், இங்கே லிஸ்ட் பார்ட்டிஷன் பை லிஸ்ட்டுன்னு போட்டுட்டு, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேல்ஸுக்கு ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ சேல்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு எம்ப்ளாயி டேட்டா வந்ததுன்னா அது இந்த பார்ட்டிஷனுக்கு போகணும், ஹெச்ஆர்னா இந்த பார்ட்டிஷன், இன்ஜினியரிங் டெவாப்ஸ் ரெண்டும் வந்ததுன்னா பி இன்ஜினியரிங்க்கு போகணும், ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே அதரில் போகணும். சரி, இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோமா? ஃபைன், ஓகே. பி சேல்ஸ் மஸ்ட் ஹாவ் வேல்யூஸ், value for partition p sales must have type int. ஓகே, ஸோ நம்ம லிஸ்ட்டுன்னு கொடுத்தோம்னா அது வந்து டிஃபால்ட்டாக வந்து இன்டீஜர் வேல்யூ தான் அக்செப்ட் பண்ணிக்கும். பட் இங்கே டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்ட்ரிங் இல்லையா? ஸோ நீங்கள் லிஸ்ட்டை தூக்கிட்டு தெர் இஸ் சம்திங் கால் லிஸ்ட் காலம்ஸ். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரிங் எல்லாம் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாமா? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இருக்குன்னா நம்ம வந்தது இல்லையா அதே எரர் தான் வருது. என்னன்னா டிபார்ட்மெண்ட்டும் பிரைமரி கீழே இருக்கணும்னு சொல்லிட்டு, அப்போ இங்கிருந்து நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ நம்ம வந்து கமா பிரைமரி கீ, இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா எம்ப்ளாயி ஐடியும், ஸோ இது வந்த எரர் தான். ஓகே, ஸோ டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணணும், ரெண்டையுமே நம்ம வந்து பிரைமரி கீயாக ஆட் பண்ணுறோம். ஃபைன், ஸோ இப்போ இதை ரன் பண்ணுவோமா? எஸ், ஃபைனலி நமக்கு வந்து இது ரன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டேபிளுக்கு ஒரு இன்சர்ட்ஸை போட்டுடலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஈக்குவல் ஸ்டார். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து ரன் பண்ணிடலாம். ஸோ 5 ரெக்கார்டு நமக்கு வந்து எம்ப்ளாயிஸ் டேபிளில் வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ இதை பார்ட்டிஷன் ப்ரூவ் ஆகிற மாதிரி நான் பண்ணணும்னா எதர் நான் ஜாயின் பண்ணணும், இல்லை வேர் கண்டிஷனில் நான் இதை ஆட் பண்ணணும். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர், ஸோ நம்ம வந்து டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம், பார்ட்டிஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம், சேல்ஸ்ன்னு போடலாமா? ஸோ டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு சேல்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாமா? ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன ஆயிருக்குன்னா பார்ட்டிஷன் வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகேவா? சரி, இப்போ ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ட்டிஷன் வந்து ப்ரூவ் ஆயிருச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி ஆர்டர் டேபிளுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி நீங்கள் எம்ப்ளாயிஸுக்கும் வந்து பார்க்கலாம் இது ப்ரூவ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், explain format json போட்டுக்கலாமா? explain format equal to json. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாமா? ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பார்ட்டிஷன்ஸை மட்டும்தான் அது எடுக்குது, பி சேல்ஸை மட்டும்தான் அது எடுக்குது, வேற எதையுமே அது எடுக்கல. ஸோ இப்போ இதுவே வந்து வேர் டிபார்ட்மெண்ட் இன்னு போடலாமா? இன்னு போட்டுட்டு வேற ஒரு பார்ட்டிஷன்ல இருந்து ஒரு டேட்டாவை எடுக்கலாமா? ஹெச்ஆர் எடுக்கலாமா? ஓகே, ஸோ சேல்ஸ் ஹெச்ஆர் இது ரெண்டும் வேற வேற பார்ட்டிஷன்ல பிசிக்கலா நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ இதோட ஓகே சாரி இங்க இல்ல, இங்க கமா இது. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணோம்னா எனக்கு 2 தான் வரணும். என்னென்ன வரணும்? ஸோ அவுட்புட்ல வந்து பி சேல்ஸ் பி ஹெச்ஆர்னு வரணும். அந்த ஜேசான்ல பார்க்கலாமா வருதான்னு? ஓகே, ஜஸ்ட் ரன் இட். ஓகே, பார்த்தீங்களா? பி சேல்ஸ் பி ஹெச்ஆர் வேற எதுவுமே வரல, ரைட்? இதுதான் பார்ட்டிஷன் ப்ரூனிங். ஓகேங்களா? ஸோ இப்போ அங்கே வந்து லைக் நம்ம அந்த இயர் ஆஃப் ஆர்டர் டேட்னு கொடுக்கூடாதுன்னு சொன்னல, அந்த மாதிரி நீங்கள் எங்கேயும் எதுவும் கொடுக்காம ஜஸ்ட் வேர் டிபார்ட்மெண்ட். ஸோ நமக்கு பார்ட்டிஷன் ப்ரூன் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ ப்ரூன் ஆகாமல் கொடுத்தா எப்படி வரும்? பார்ட்டிஷனை மொத்த லிஸ்ட்டையும் ஸ்கேன் பண்ணியிருக்கிறதையும் நான் காமிச்சேன். ஸோ ப்ரூன் எப்படி ஆகும் அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பார்ட்டிஷன். ஸோ ரேஞ்ச் பார்த்தாச்சு, லிஸ்ட் பார்த்தாச்சு, இன்னும் ஒன்று ஹேஷ் பார்ட்டிஷன் ஒன்று இருக்குது, நம்ம அதையும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ் பார்ட்டிஷன். ஓகே, சீக்வல். ஓகே, இதோட கிரியேட்டபிள் சின்டாக்ஸை நான் காமிச்சிடுறேன். ஸோ சென்சார் டேட்டா, சென்சார் ஐடி, கிரியேட்டபிள் சென்சார் டேட்டா, சென்சார் ஐடி, ரீடிங் டைம், ரீடிங் வேல்யூ, பிரைமரி கீழே வந்துட்டு நம்ம சென்சார் ஐடி அண்ட் தென் ரீடிங் டைம் ரெண்டுமே போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் பை ஹேஷ் ஆஃப் சென்சார் ஐடி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஹேஷ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு, ஆனால் இந்த டேபிளில் எந்த காலமை வச்சு பார்ட்டிஷன் பண்ணணும்னே எனக்கு தெரியலையே அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஹேஷ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு நான் ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சர் காமிக்கிறேன் உங்களுக்கு. அக்கௌண்ட் நம்பர், உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை எடுத்துக்கலாமே, அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சேல்ஸ் அமௌண்ட்டு, ஓகே, இல்லைன்னா ஜஸ்ட் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி. ஓகே, இது எல்லாமே பாருங்களேன், இவ்வளோதான் டேபிள்னு வச்சுக்கலாம். இந்த அக்கௌண்ட் நம்பர், அமௌண்ட்டு, கஸ்டமர் ஐடி இது எல்லாமே ஆல்ரெடி யூனிக்காக தான் இருக்கும்.
ரைட். இந்த அமௌண்ட்டை கூட எடுத்துட்டு நான் வந்து ஃபோன் நம்பர்னு போட்டுறேன். ஃபோன் நம்பர். இப்போ இதை ஏதாவது வச்சு உங்களால குரூப் பண்ண முடியுமா? ரைட். இப்போ வந்து சென்னை இல்ல சிட்டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் எல்லா சென்னை ஆட்களையும் ஒரு குரூப்பா பிரிக்க முடியும். எல்லா கோயம்புத்தூர் ஆட்களையும் ஒரு குரூப்பா பிரிக்க முடியும். பட் நீங்க ஃபோன் நம்பர்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஃபோன் நம்பர்ல 10 பேர குரூப் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு அக்கவுண்ட் நம்பர்ல 10 பேர குரூப் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு கஸ்டமர் ஐடில 10 பேர குரூப் பண்ண முடியுமா? முடியாது. இதுல இருக்கிற எல்லாமே யூனிக். இல்லையா? அப்போ இத நீங்க இப்ப அக்கவுண்ட் நம்பர் மேல பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த பார்ட்டிஷனுக்குள்ள ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். அது அக்கவுண்ட் நம்பர். அவ்வளவுதான். ரைட். ஸோ நீங்க ஒவ்வொரு ரெக்கார்டா ஒரு டேபிள்ல போடுறதுக்கு பதிலா ஒவ்வொரு ரெக்கார்டையும் ஒரு பார்ட்டிஷன், அந்த பார்ட்டிஷன் ஒரு டேபிள்குள்ளேன்னு போட்டிருப்பீங்க. ஒரு பார்ட்டிஷன் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸை வச்சிருக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை குரூப் பண்ணணும். இப்போ இதை பேஸ் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா? ஆனா இந்த மாதிரி டேபிளையும் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொண்டு வரதுக்கு தான் நாம இந்த ஹேஷ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹேஷ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேஷ் நீங்க எந்த காலம் கொடுத்துருக்கீங்க? சென்சார் ஐடியா. ஓகே. ஸோ இந்த சென்சார் ஐடிக்கு வந்து ஒரு வேல்யூ வச்சுக்கலாமா? இந்த சென்சார் ஐடிக்கு வந்து 13ன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே. 13ன்னு ஒரு வேல்யூ. ஸோ ஹேஷ் சென்சார் ஐடி இது என்ன தெரியுங்களா பண்ணும்? அந்த 13 எடுத்துக்கும். ஓகே. இங்க பாருங்க, நீங்க ஹேஷ் பார்ட்டிஷன் பை ஹேஷ் ஆஃப் சென்சார் ஐடின்னு கொடுத்து எத்தனை பார்ட்டிஷனா பிரியணும் அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லிடுறீங்க. 4ஆ பிரியணுமா, 5ஆ பிரியணுமாங்கிறதையும் நம்ம சொல்லிடணும். ஓகே. நம்ம டேட்டாவோட வால்யூமை பொறுத்து நம்ம இந்த கவுண்ட்டை வந்து டிசைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இதோட அல்காரிதம் என்ன தெரியுங்களா? ஸோ இந்த ஹேஷிங் உள்ள என்ன பண்ணுங்கிறதையும் நான் சொல்றேன். இது என்ன பண்ணும்னா மாடுலோ பண்ணும். இது இந்த சிம்பிள் சொல்லலாம். அப்படி இல்ல ஆர் இல்லைன்னா நீங்க வந்து மாடுலோன்னு சொல்லலாம் இதை. ஓகே. மாடுலோ பண்ணும். ஸோ 13 மாட் பை 4. ஓகேவா? 4. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 2ன்னு வச்சுக்கலாமா? இது 2ன்னு வச்சுக்கலாம். ஈஸி பர்பஸ்க்காக நான் பார்ட்டிஷன் வந்து 2 தான் பிரியணும்னு சொல்றேன். ஸோ அப்போ இங்கே மாடுலோ அப்படிங்கிறது 2ஆ மாறிடும். ஸோ 13 அப்படிங்கிறது என்னோட சென்சார் ஐடியோட காலம்ல இருக்கிற ஒரு ரோவோட வேல்யூங்கிறது 13. இந்த 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்ட்டிஷன் டேபிள் கிரியேட் பண்ணும்போது கொடுத்த நம்பர். சரி. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 டிவைட் பை 2 பண்ணீங்கன்னா 2 நம்பர் உங்களுக்கு 2 வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஒன்று ரிமைண்டர், ஒன்று கோஷன்ட். இல்லையா? ரிமைண்டர், ஒன்று கோஷன்ட். 2 வருமா வெளியில? ரைட். ஸோ 13 டிவைட் பை 2னா ரிமைண்டர் எவ்வளோ வரும்? 1 வரும். ஏன்னா 13 2ஆல நீங்க வந்து டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் 1. அண்ட் தென் கோஷன்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஷன்ட் வந்து 2 வரும். அப்போ ரிமைண்டர் என்ன? ரிமைண்டர் வந்து 1ன்னு வரும். ஸோ இப்போ உங்கள்கிட்ட 2 பார்ட்டிஷன் இருக்கு. ஸோ பிசிக்கலா எப்படி இருக்கும்? P0 P1ன்னு இருக்குமா? ரைட். உங்கள்கிட்ட வந்து P0 P1ன்னு இருக்குமா? ஸோ இந்த 1 அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா இது வந்து 0 P0 இது P1. ஸோ இதைத்தான் குறிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா 13 இங்கே போயிடும். ஃபைன். அடுத்த சென்சார் ஐடி வருது. அது வந்து 10ன்னு வருது. அப்போ 10 மாட் ஆஃப் 2. மாடுனா ஒன்றும் இல்லை. மாடு மேத்தமேட்டிக்ஸ்ல மாடுனா ரிமைண்டரை குறிக்கிறதுக்கு பேர் தான் மாடு. கோஷன்ட்டை குறிக்கிறது கிடையாது. ரிமைண்டரை குறிக்கிறது தான். ஸோ நீங்க 10 வந்து 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் என்ன வரும்? 0 தானே வரும். 2 டினாமினேட்டரா வச்சிருந்தீங்கன்னாவே எல்லா ஈவன் நம்பர்ஸ்க்கும் 0 தான் வரும். எல்லா ஆட் நம்பர்ஸுக்கும் 1 தான் வரும் ரிமைண்டர். ஓகேவா? ஸோ இப்போ 2. அப்போ இதுக்கு ரிமைண்டர். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ரிமைண்டர் 1, செகண்டுக்கு வந்து ரிமைண்டர் வந்து 0. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த 10ஓட ரெக்கார்டு சென்சார் ஐடி P0க்கு போயிடும். ஸோ இதுதான் ஹேஷோட ஒரு ஃபார்முலா. சரி. இப்போ வந்து இதுல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு நான் சொல்ல வேண்டியது. ஃபர்ஸ்ட் நம்ம டேபிளை கிரியேட் பண்ணிடலாம். டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுல ஒரு இன்சர்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ வந்து இப்போ உள்ள ஹேஷிங் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே. ஸோ இப்போ இங்க பாருங்க. ஸோ இதுல வந்து சென்சார் ஐடி வந்து 101, 102, 103, 104, 105, 106 எல்லாம் யூனிக் வேல்யூ. இதை வச்சு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ண முடியுமா? ஏதாவது டைரக்டா சென்சார் ஐடி நான் வச்சு கிரியேட் பண்ணனா 6 பார்ட்டிஷன் கிரியேட் ஆகும். ஏன்னா 6 வேல்யூ இருக்கு. ரைட். ஸோ இப்போ இதை வந்து எப்படி வந்து நம்மளால வந்து இது யூனிக் வேல்யூ இதை குரூப்பா பண்ணவே முடியாது. அப்படிங்கிறப்ப தான் நம்ம இந்த ஹேஷிங்கே நம்ம வரோம். ஓகே. ஸோ நம்ம வந்து இதை என்ன பண்ணலாம்? இன்சர்ட்டும் பண்ணிடலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ உள்ள என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? இந்த 101 இங்க எடுத்துக்கும். ஹேஷ் ஆஃப் சென்சார் ஐடினா அடுத்தது வந்து 101 எடுக்கும். இப்போ நம்ம 13 10ன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் 101 எடுத்துக்கும். அதை மாட் ஆஃப் 2 பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ஆட் நம்பர். அப்போ ரிமைண்டர் 1 வரும். அப்போ 101 இந்த 2025 0101 10 மணி இந்த 23.50 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ரெக்கார்டு. ஏன்னா 101க்கு தான் நம்ம மாடுலோ பண்ணோம் இல்லையா? இந்த ஹோல் ரெக்கார்டு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1வது பார்ட்டிஷன்ல போய் விழுந்துரும். இங்கே தான் விழுகும். ஸோ இந்த ஹோல் ரெக்கார்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். டைரக்டா இங்கே போய் விழுகும். ஓகே. காப்பி ஆகலை. ஜஸ்ட் அ மினிட். இதை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே. இங்கே போய் விழுகும். ஸோ இந்த பார்ட்டிஷனுக்கு போயிடும்.
ஓகே. ஸோ அடுத்து இப்போ வந்து அடுத்து 102 பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 102க்கு நம்ம பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா அது 0வா? அப்ப அது எங்க போய் விழுகும்? அது ஆட்டோமேட்டிக்கா P0ல போய் விழுகுமா? ஓகே. இது ரெண்டையும் கொஞ்சம் தள்ளி வச்சிரலாமா? ஓகே. ஸோ 102 அதாவது 102 நீங்க மாடுலோ பண்ணீங்கன்னா, ஆப்வியஸா இது ஈவன் நம்பர். 2ஆல நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 0 தான் ரிமைண்டர். 1க்கு வந்து 1 தான் ரிமைண்டர். 101க்கு. அடுத்து 103 இது ஆட் நம்பர். இப்பவே சொல்லிரலாம் இதோட ரிமைண்டர் என்னவா இருக்கும்னு. இதோட ரிமைண்டர் வந்து 1ஆ இருக்கும். ஸோ அது வந்து P1க்கு போயிரும். ஓகேவா? ஸோ பிசிக்கலா உங்க டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகும்னா, P1ல 10, 101, 103 அடுத்து என்ன? 105 இது 3ம் ஆட் நம்பர்ஸ். இதெல்லாம் 1வது பார்ட்டிஷனுக்கு போயிரும். P1க்கு போயிரும். ஸோ 102, 104, 106 எல்லாம் ஈவன் நம்பர். இதெல்லாம் P0க்குள்ள போயிடும். சரி, நீங்க கேட்கலாம், நம்ம பார்ட்டிஷன்ங்கிறதே சென்னை ரெக்கார்டெல்லாம் இப்போ ஒரு இதுல இருக்கும், இல்ல அந்த பர்டிகுலர் இயரோடதெல்லாம் ஒரு இதுல இருக்குன்றதானே எடுக்கிறோம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு செலக்ட் கொரி எழுதுறேன்னு வச்சுக்கலாமே. செலக்ட் ஓகே சீக்வல் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த சென்சார் டேபிளே எடுத்துக்கலாமா. சென்சார் டேட்டா வேர் ஓகே. ஸோ சென்சார் ஐடி இல்லையா? சென்சார் ஐடி தான் வந்து இங்கே வந்து ப்ரூன் ஆகும் இல்லையா? ஸோ சென்சார் ஐடி ஈக்குவல் டு 101 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கேட்கலாம் 101 ஓகே, நீங்கள் தான் சொன்னீங்க 101 வந்து ரெண்டாவது P1ல இருக்கும். ஆனால் இதே P1ல 101 மட்டும் இல்லையே, 103யும் இல்லை இருக்கு. இப்போ இது என்ன தெரியுங்களா பண்ணும்? போய் 101ஐயும் படிக்கும், 103ஐயும் படிக்கும், 101 வெளியில் கொடுக்கும். அப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ இங்கேயும் தேவையில்லாததெல்லாம் அது படிக்குது அப்படின்னா 102 அதை படிக்குதா? படிக்கல. ரைட். ஸோ இப்போ இதில் எல்லாம் என்னெல்லாம் வரும்னு நான் சொன்னேன், 0ல என்னெல்லாம் இருக்கும்னு நான் சொல்கிறேன். அதெல்லாம் நம்ம போட்டுடலாமா இங்கே? ஓகே. ஸோ P0ல 102 இருக்கும், 104 இருக்கும், 106 இருக்கும் இல்லையா? அதே மாதிரி P1ல 101, 103, 105 இருக்குமா? ஓகேவா? இப்போ உங்க கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க 101ன்னு போடுறீங்க, அது P1க்கு போயிடும். ஆனா அது 101, 103, 105 3ஐயும் படிக்குமான்னு கேட்டீங்கன்னா படிக்கும். எஸ் படிக்கும். படிச்சுட்டு 101 எடுத்து கொடுக்கும். அப்ப நீங்க கேட்கலாம், தேவையில்லாம 103ஐயும் 105ஐயும் அது படிக்குதே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா 102, 104, 106 படிக்குதா? அது படிக்கல தானே? அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்கேன் பாதிக்கு பாதி ஸ்கேன் இங்க வந்து ஃபுல் ஸ்கேன் வந்து தவிர்க்கப்படுது இல்லையா? ஏன் வந்து அது வந்து பாதி தான் தவிர்க்கப்படுது அப்படின்னா, இந்த இடத்துல இந்த டேபிளை உங்களால வந்து பார்ட்டிஷன் பண்ணவே முடியாது. நீங்க எந்த காலம் வச்சு பண்ணுவீங்க? இப்போ இங்க ஹேஷ் பண்ணாம எனக்கு நம்ம ஆர்டர் டேட்டுக்கு பண்ண மாதிரியும் டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ண மாதிரியும் இப்போ எப்படி பண்ண முடியும்? ஏன்னா இதெல்லாம் யூனிக் வேல்யூ. இதுல இருக்கிறது எல்லாமே யூனிக் வேல்யூ. நீங்க கேட்கலாம் ரிகார்டிங் டைம் வச்சு பண்ணலாம் இல்லைன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ரிகார்டிங் டைமே பார்த்தீங்கன்னா எல்லாம் சேம் டைமா இருக்குது. அப்போ எல்லாம் ஒரே பார்ட்டிஷன்ல தானே போய் விழுகும். ரைட். இந்த மாதிரி ஒரு யூஸ் கேஸ் இப்போ நான் சொன்னேன், அக்கௌண்ட் நம்பர், ஃபோன் நம்பர், கஸ்டமர் ஐடி தான் இருக்குன்னா எப்படி பண்ணுவீங்க? அட்லீஸ்ட் ஃபுல் ஸ்கேன் ஆக வேண்டிய இடத்துல பாதிக்கு பாதி ஸ்கேன் ஆகுது, நம்ம வந்து தவிர்க்கிறோம். ஓகேங்களா? அதனால தான் ஹேஷிங் பண்றோம். ரைட். ஸோ இப்போ இந்த ஹேஷிங் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து சேம் ரிமைண்டரை கொடுக்கும், ஈவன் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸாக இருந்தாலும் கூட. ரைட். இப்போ பாருங்க 101 வேற நம்பர், 103 வேற நம்பர், 105 வேற நம்பர். ஆனால் இது மூணுக்கும் ஒரே ரிமைண்டரான 1 கொடுத்துருச்சு. அதனால எல்லாம் P1ல வந்து விழுந்துருச்சு. ஸோ நம்ம இந்த 102, 104, 106 ரீட் பண்றதை விட்டுட்டு இந்த 3 அதாவது 3 ரெக்கார்டை தவிர்த்துறோம். ரீடிங்ல இருந்து ஒரு 3 ரெக்கார்டை தான் ரீட் பண்றோம். ரைட். உங்களுக்கு புரியுது இல்லையா நான் என்ன சொல்ல வரேன்னு? நம்ம ஃபுல் ஸ்கேனை வந்து தவிர்க்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஹாஃப் ஸ்கேனாவது நம்ம தவிர்க்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல பார்ட்டிஷனை பண்ண முடியாது, ப்ராப்பரான பார்ட்டிஷனை பண்ண முடியாது. ஓகே. இதெல்லாம் வந்து நீங்க நிறைய பேர் சொல்லியே கொடுக்கறது இல்லை. ரைட். இதெல்லாம் தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்க நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் பார்த்தா இதெல்லாம் சொல்லியே தரதில்ல. சீக்வல் கோர்ஸ் அப்படி 5 ஹவர்ஸ்க்கு போட்டுறாங்க. ரைட். ஸோ ஐ எம் நாட் பிளேமிங், ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் த ட்ரூத். ஃபைன். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எப்படி தெரிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ இந்த இடத்துலயே நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பிளைன் போடலாமா? எக்ஸ்பிளைன் ஃபார்மேட் ஈக்குவல் டு ஜேசான் போடலாமா? ஓகே. இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஓகே. இப்போ இங்க பாருங்க, P1 தான் போய் ரீட் பண்ணியிருக்கு, P0 அது போய் ரீட் பண்ணல. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் இப்போ வந்து 102 போடுறேன். ஓகே. இப்போ நான் இதை ரன் பண்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா P0 போய் ரீட் பண்ணியிருக்கு, P1 அது பண்ணல. ரைட். ஸோ ஒரு ஃபுல் ஸ்கேன் ஆக வேண்டிய ஒரு டேபிளை நம்மளோட அறிவு திறமையை யூஸ் பண்ணி நம்ம ஹாஃப் ஸ்கேன் பண்ணியிருக்கோம். அந்த அறிவு திறமை என்னன்னா ஹேஷிங். இதை நீங்க இன்டர்வியூலயே சொல்லலாம். ரைட். ஸோ பார்ட்டிஷனே பண்ண முடியாத ஒரு டேபிளுக்கு கூட நம்ம பார்ட்டிஷனை பண்ணி ஸ்கேனிங்கை தவிர்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபுல் ஸ்கேனிங்கை தவிர்க்கல, பட்
ஹாஃப் ஸ்கேனை வந்து நம்மளால தவிர்க்க முடியுது. ஓகே, ஸோ அதுதான் இந்த ஹேஷிங்கோடது. பட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதே ஹைவ்லையும் இருக்குது, ஸ்பார்க்லலாம் இதே கான்செப்ட் இருக்குது, இதே கான்செப்ட் அந்த மாடலோ கான்செப்ட் இருக்குது. ஓகேவா, ஃபைன். ஸோ நான் இது வந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ லைக் நீங்கள் புரியலினாலும் மெதுவாக லைக் ஸ்பீடை குறைச்சி இன்னொரு டைம் இந்த ஹேஷ் பார்ட்டிஷனை மட்டும், இந்த ஹேஷிங் பார்ட்டிஷனை மட்டும் திரும்ப கேளுங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டிஃபரன்ஸ் பிட்வீனுக்கு வரலாம். ஸோ பார்ட்டிஷன் இருக்குது, இண்டெக்ஸிங் இருக்குது. ரெண்டுக்கும் என்ன வந்து யூஸ் அப்படின்னு இப்போ நம்ம சொன்னோம். நம்ம இண்டெக்ஸுக்கு வந்து இந்த புக்கை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா, இந்த புக்கை தான் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸை ஃபுல்லாக படிக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து இண்டெக்ஸ் வந்து என்னன்னா லாஜிக்கல் இண்டெக்ஸ் வந்து பிசிக்கல் கிடையாது. பிசிக்கலா உங்க டேட்டாவை சங்கா பார்ட்டிஷன் தான் பிரிக்கும். பிசிக்கலா ஒவ்வொரு பார்ட்டிஷனா டிஸ்க்லயே அது பிரிக்கும். இண்டெக்ஸ் வந்து அப்படி பிரிக்காது, எல்லாம் பண்ணாது. அது லாஜிக்கலா தான் இண்டெக்ஸிங் பண்ணும். இப்போ இந்த புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுதான் உங்க டேபிள். இப்போ இதுல வந்து எந்த பார்ட்டிஷன் பிசிக்கலா எல்லாம் கிடையாது. பட் நான் வந்து இப்போ வந்து ஒரு சாப்டருக்கு போகணும்னு வச்சுக்கலாம். ஓகே, சாப்டர் 7க்கு போகணும்னு வச்சுக்கலாம். பட் நான் இண்டெக்ஸ் பேஜை ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் பார்க்கணும். இண்டெக்ஸ் பேஜ் 3 இருக்கு. இந்த 3ஐயும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கணும். ஏன்னா 7 எங்க இருக்குன்னு எனக்கு ஃபுல்லா இந்த இண்டெக்ஸை ஃபுல்லா பார்த்தா தான் தெரியும். ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து இண்டெக்ஸ் சாப்டர் 5 வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 7 வருது. ஓகே, அப்போ இந்த 7க்கு நேரா நான் போய் பாக்குறேன். 179ன்னு இருக்கு நம்பர். ஓகே, 179 என்னால கரெக்டா எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்ப இந்த புக் இருக்கு, 179 எடுக்க முடியுமா? அங்க பாருங்க, நான் சும்மா எடுக்கிறேன். 11 வருது. இங்க பாருங்க, நான் சும்மா எடுத்தேன். எனக்கு வந்து தெரியுதான்னு தெரியல. என்ன தெரியுங்களா வந்திருக்கு? 149 தான் வந்திருக்கு. அப்ப 173க்கு இல்ல 79 என்ன சொன்னேன், அந்த நம்பருக்கு நான் மேனுவலா திரும்ப கொஞ்சம் எடுக்கணும். ஓகே, 179 தான் சொன்னேன். அப்ப நம்ம 149 தான் எடுத்திருக்கோம். அப்ப இன்னொரு 10 பேஜ் நான் வந்து மேனுவலா போகணும். ரைட், இன்னொரு 10 பேஜ் ஏன்னா எக்ஸாக்டா எடுக்க முடியாது. ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்பிள் தான். ஸோ இண்டெக்ஸ் நீங்க யூஸ் பண்றதுனால ஒரே டேபிள் தான், அதை பிசிக்கலாலாம் நீங்க பிரிக்கல. முடிஞ்ச வரைக்கும் சில ரோஸை வந்து சில இர்ரிலவென்ட் ரோஸை வந்து தவிர்த்துட்டு மீதியை நீங்க படிக்கிறீங்க. ஓகேவா, அவ்வளவுதான். பட் நீங்க பார்ட்டிஷன்ல தான் ரியல் பெர்ஃபார்மன்ஸே உள்ள வரும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பார்ட்டிஷன் வந்து பிசிக்கல், இண்டெக்ஸ் வந்து லாஜிக்கல். ஸோ சில இர்ரிலவென்ட் ரோஸை தான் நம்மளால ஸ்கிப் பண்ண முடியும் இண்டெக்ஸ்ல. பட் பார்ட்டிஷன்ல ஒரு பார்ட்டிஷனே நம்ம இக்னோர் பண்ண முடியும். அதாவது நான் சொன்ன இந்த டப்பாவில் எக்ஸாம்பிளே வருவோம். ஸோ இந்த டப்பாலையும் டேட்டா இருக்கு. எனக்கு இந்த பச்சை டப்பால வந்து டேட்டா இருக்கு, இதுதான் வேணும், பிங்க்ல இல்லைன்னா பிங்கை தூக்கி போட்டுடலாம். அதை நான் படிக்கவே தேவையில்லையே. ரைட், இண்டெக்ஸ் அப்படி ஒர்க் ஆகாது. ஃபர்ஸ்ட் நான் இதை சும்மா இப்படி மேலால பார்க்கணும், இதையும் லைட்டா மேலால பார்க்கணும், அப்புறம் ரெண்டையும் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை வருது. அதுக்கப்புறம் நான் இதுல வந்துருவேன். ரைட், அந்த மாதிரி தான் இண்டெக்ஸ் ஒர்க் ஆகும். ரைட், ஸோ இப்போ இதுக்கு அடுத்து என்ன ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பார்ட்டிஷன் அண்ட் இண்டெக்ஸையும் சேர்த்து பண்ணலாமான்னு கேட்டா தாராளமா பண்ணலாம். ஓகே, அதை கண்டிப்பாகவும் பண்ணலாம், தாராளமாகவும் பண்ணலாம். ஸோ பார்ட்டிஷன் காலம் மேலே நம்ம இண்டெக்ஸும் பண்ண முடியும். நீங்கள் கேட்கலாம், சரி எதுக்கு பார்ட்டிஷன் இண்டெக்ஸையும் சேர்த்து நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சிட்டி பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணுறோம். கரூர் டேட்டாலாம் ஒரு ஊர், கோயம்புத்தூர் டேட்டாலாம் ஒரு பார்ட்டிஷன், ஈரோடு ஊரெல்லாம் ஒரு பார்ட்டிஷன் வச்சாச்சு. இப்போது நீங்கள் வந்து எனக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற டேட்டா மட்டும்தான் வேணுன்றீங்க. அப்போ கோயம்புத்தூர் பார்ட்டிஷனை மட்டும் எடுத்துரும், ஈரோடு கரூரெல்லாம் அது படிக்காது. இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்புரம்னு ஒரு ஏரியா இருக்குது. இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆர்எஸ்புரம் ஏரியா மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்புரம் மட்டுமா இருக்கு, எவ்வளவு ஏரியா இருக்கு. அப்ப ஒரு பார்ட்டிஷன் எல்லா கரூர் பார்ட்டிஷன், ஈரோடு பார்ட்டிஷன் எல்லாம் அது விட்டுருச்சு. இப்ப கோயம்புத்தூருக்கு வருது, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருச்சு. ஆனா அதுக்குள்ளேயும் திரும்பவும் தேவையில்லாம ஆர்எஸ்புரத்தை தவிர மித்ததெல்லாம் நிறைய படிக்கும் இல்லையா. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து அதுக்குள்ள இருக்கிற, அதாவது சிட்டிக்குள்ள இருக்கிற ஏரியா நேமுங்கிற காலமை நீங்க இண்டெக்சிங் பண்ணலாம். ஓகேவா, அப்படி நீங்க இண்டெக்சிங் பண்ணும் பொழுது, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பார்ட்டிஷன் காலமை வந்து நீங்க சிட்டின்னு வைக்கிறீங்க, அடுத்து இண்டெக்ஸை வந்து நீங்க எது மேல வைக்கிறீங்கன்னா ஏரியா நேம் மேல வைக்கிறீங்க. ரைட், அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அடிஷனலா கிடைக்கும். இது ஒன்று. இன்னொன்று, ஓகே, இதை நீங்க அசைன்மெண்ட்டா பண்ணணும். ஓகே, யூ ஹாவ் டு டூ திஸ் அஸ் அன் அசைன்மெண்ட். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா பார்ட்டிஷன் வித் இண்டெக்சிங் அசைன்மெண்ட்டா பண்ணுங்க. ரெண்டாவது, பார்ட்டிஷனுக்குள்ள ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ண முடியுமா? சப் பார்ட்டிஷன். எஸ், தேர் இஸ் அ கான்செப்ட் கால் சப் பார்ட்டிஷன். பார்ட்டிஷனுக்குள்ள சப் பார்ட்டிஷன். ஸோ அதுவும் நீங்க பண்ண முடியும். அதுவும் இதே கான்செப்ட் தான். இப்போ கோயம்புத்தூருக்குள்ள இருக்கிற ஏரியா, ஸோ அந்த ஏரியாவை நான் வந்து இண்டெக்ஸ் பண்ண சொன்னேன். பிகாஸ் ஏரியா வந்து ஒரு நேம்ல இன்னொரு நேம் இருக்காது. இப்போ ஆர்எஸ்புரம்ங்கிறது கோயம்புத்தூர்ல ஒன்று தான், இன்னொன்று இருக்காது. அந்த இடத்துல சப்பார்ட்டிஷன் பண்ணுவானே தேவையில்லை. சப்பார்ட்டிஷன் எங்க தெரியுங்களா பண்ணுவாங்க? இப்போ நீங்க வந்து டேட் எடுத்துக்கோங்களேன். இப்போ 2020 12 மாசம் இருக்கு இல்லையா. ஒவ்வொரு மாசம்குள்ளேயும் 30 நாள் இல்ல 31 நாள் இருக்குமா. இப்ப நீங்க என்ன பண்ணலாம், சோ நீங்க இயரை வந்து பார்ட்டிஷனா, இப்ப நம்ம ஆர்டர்ஸ்ல பண்ணோம் இல்லையா, நீங்க இயரை வந்து பார்ட்டிஷனா வச்சுட்டு அந்த இயர்க்குள்ள இருக்கிற மந்த்தை நீங்க என்னவா பண்ணலாம், நீங்க சப் பார்ட்டிஷன்ஸா பிரிக்கலாம். பட் எல்லாமே ஸ்டாட்டிக்குங்க, இங்க எதுவுமே டைனமிக் கிடையாது.
ஓகேவா? ஸோ இல்ல அந்த பார்ட்டிஷனுக்குள்ள இருக்கிற டேட்டா மேலலாம் என்னால வந்து பார்ட்டிஷனே கிரியேட் பண்ண முடியாதுன்னா, இருக்கவே இருக்கு நம்ம ஹேஷ். ஸோ ஒரு பார்ட்டிஷன் இருக்குன்னா, அந்த பார்ட்டிஷனுக்குள்ள நீங்க எத்தன சப் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணணுங்கிறதையும் நீங்க தான் சொல்லணும். ஏன்னா MySQL பொறுத்தவரைக்கும் ஸ்டாட்டிக் பார்ட்டிஷன். ஸோ இதுவும் உங்களோட அசைன்மென்ட் தான். ஓகே. ஸோ இந்த சப் பார்ட்டிஷனுக்கும் சரி, பார்ட்டிஷன் வித் இண்டெக்ஸ் 2க்குமே கோட் அவைலபிளா இருக்கு. GitHub லிங்க்லயே இருக்கு. பட் நீங்க அத பார்க்காதீங்க. நீங்க அசைன்மென்ட்டா பண்ண ட்ரை பண்ணுங்க. Googleல சர்ச் பண்ணியாவது பண்ணுங்க. டேக் யுவர் ஓன் கோட், ஓன் எக்ஸாம்பிள். அப்படி முடியலன்னா நீங்க கிட்ல இருந்து அந்த லிங்க் எடுத்துக்கோங்க. ஓகேவா? பிகாஸ் என்னோட இந்த வீடியோவோட டாபிக்கோட அஜெண்டால நான் மெயினா பார்ட்டிஷன் இன் அண்ட் அவுட் கவர் பண்ணணுங்கிறது தான். எல்லாத்தையும் பண்ணிட்டேன். பெண்டிங்கா இருக்கிறது 2 தான். அந்த 2ம் தான் உங்களுக்கு அசைன்மென்ட். ஒன்னு பார்ட்டிஷன் வித் இண்டெக்ஸ், இன்னொன்னு பார்ட்டிஷன் அண்ட் சப் பார்ட்டிஷன். 2மே பார்ட்டிஷனுக்குள்ள ஒரு பார்ட்டிஷன், இயருக்குள்ள மந்த், அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போலாம். என்னோட 9 ஹவர்ஸ் SQL மாஸ்டர் கோர்ஸ் வீடியோ யூடியூப்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. ஸோ அதுக்கு நான் கோடெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் நோட்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த SQL மாஸ்டர் கிளாஸ் நோட்ஸை வந்து தங்கிலீஷ்ல நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த புக்ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோ சார்ட்ஸ், சின்டாக்சஸ், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தென் டெஃபினிஷன் எல்லாமே தங்கிலீஷ்ல நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த புக்கோட பிரைஸ் ₹59 அண்ட் இந்த புக்கோட சேர்த்து 100 SQL இன்டர்வியூ ப்ராப்ளம்ஸ் வித் ஆன்சர்ஸ் அது ஃபுல்லா தங்கிலீஷ்ல தான் இருக்கு. அண்ட் அந்த புக்கை நான் இந்த புக்கோட ஃப்ரீயா கொடுக்குறேன். அண்ட் இந்த புக்கோட பர்ச்சேஸ் லிங்க் அண்ட் என்னோட 9 ஹவர் SQL மாஸ்டர் கோர்ஸ் வீடியோவோட லிங்க், ஸோ இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க போய் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட யூடியூப் சேனல்ல நிறைய மாஸ்டர் கோர்ஸ் வீடியோஸ் தமிழ்ல நான் ஃப்ரீயா போட்டுட்டு இருக்கேன். பைத்தானுக்கு 12 hours, SQLக்கு 9 hours, லினக்ஸுக்கு 4 hours, பிக் டேட்டா இன்ஜினியரிங்ல மட்டும் 20 ஹவர்ஸ்க்கு வீடியோ, அது இல்லாமல் AI, கூகுள் கிளவுட், அஜோர், AWS மாதிரி நிறைய வீடியோஸ், அதே மாதிரி ஸ்காலா, ஜாவா மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் தமிழ்ல போட்டுட்டு இருக்கேன். ஸோ என்னோட சேனல்ல எல்லா வீடியோஸும் தமிழ்ல தான் இருக்கும். இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நான் குட்டி குட்டி நோட்ஸ் அண்ட் புக்ஸை இங்கிலீஷ்லையும் தங்கிலீஷ்லையும் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அதோட லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஜஸ்ட் ₹3 ஆரம்பிச்சு ₹50 வரைக்கும் என் புக்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க அதெல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கறதுனா பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு கால்டு tablenotfound.com. ஸோ இது லீட் கோடுக்கு ஆல்டர்னேட் மாதிரி. இதுல நீங்க SQL, Linux அண்ட் பைத்தான் கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இதோட முக்கியத்துவமே இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்லி இன் தங்கிலீஷ். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ற எல்லா கொஸ்டின்ஸுமே தங்கிலீஷ்ல தான் இருக்கும். அதோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஹின்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே தங்கிலீஷ்ல தான் இருக்கும். அண்ட் தென் இதுலயே ATS செக்கர் இருக்கு. நீங்க உங்க ரெஸ்யூம் அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வச்சு நீங்க ATS செக்கும் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டினோட ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்கேயும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ்.